வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ரல் தமிழில் பார்ட் சி. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற ஒரு யூனிட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 8வதா தமிழ் மொழியின் தொன்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதில் தமிழ் மொழியினுடைய சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். ஓகேங்களா? இது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தமிழ் மொழியின் சிறப்பை பற்றி பார்க்கலாம். அது பார்த்திங்கன்னா நிறைய யூனிட் நம்ம படித்தாகணும். ஓகேங்களா? ஓவராலாக ஒரு 9-10 யூனிட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தமிழ் மொழியின் நடை அழகியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் ஈசு நடராஜன் எழுதியது. ஓகே, இது 12th நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 4 இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வளரும் செல்வம் அப்படின்ற ஒரு யூனிட். இது 9th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 13 இருக்குது. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 8th நியூ தமிழில் ஒரு யூனிட் நம்ம படிக்கணும். அது தமிழ் வரிவடிவ வளர்ச்சி, அதாவது எழுத்து எப்படி வளர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. எழுத்து சீர்திருத்தம் தொடர்பான இந்த செய்திகள்லாம் இதில் இருக்கும். ஓகேங்களா? பேஜ் நம்பர் 8 இருக்குது. அடுத்து அகைன் அதே 8th நியூ தமிழ் புக்கில் சொற்பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட். இது யார் எழுதியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா ரா இளங்குமரனார் எழுதியிருப்பார். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட். இது எங்கே இருக்குன்னா 7th நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 8 இருக்குது. அடுத்து தமிழ் ஒளிர் இடங்கள் அப்படின்ற ஒரு யூனிட். இதுவும் 7th நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 133 இருக்குது. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 6th தமிழ் புக்கில், அதாவது நியூ தமிழ் புக்கில் டேர்ம் 1 பேஜ் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா வளர் தமிழ் அப்படின்ற ஒரு யூனிட் இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா செம்மொழி தமிழ் அப்படின்ற ஒரு யூனிட். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th ஓல்டு புக்கில் டேர்ம் 1 பேஜ் நம்பர் 7 இருக்குது. அடுத்து உயர்தனி செம்மொழி அப்படின்ற ஒரு யூனிட். இது எங்கே இருக்குன்னா 10th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 13 இருக்குது. ஓகே, அடுத்து இலக்கியத்தில் மேலாண்மை அப்படின்ற ஒரு யூனிட் இருக்கும். இது யார் எழுதியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறையன்பு அப்படின்றவர் எழுதியிருப்பார், எக்ஸ்ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஓகேங்களா? 12th நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 164 இருக்கும். ஓகே, அடுத்து இப்போ திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் அப்படின்றதெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 யூனிட் இருக்குது. ஒன்று திராவிட மொழி குடும்பம்னு டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க 9th நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 2. அடுத்ததாக திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில், அதாவது 9th ஓல்டு புக்கில் டேர்ம் 1 பேஜ் நம்பர் 9 இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இந்த தமிழின் தொன்மை, தமிழ் மொழியினுடைய சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் இந்த பேஜஸில் தான் இருக்குது. ஓகே, யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓவரால் பிடிஎஃப் நான் ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.